வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. கடந்த வருடத்தின் கடைசி வார செய்திகளில் ஒன்றை எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. ஃபோனில் ஆர்டர் செய்தால் பைக்கில் வந்து உணவு அளிக்கும் நிறுவனம் குறித்த செய்தி அது. $1 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட ரூபாய் 7,000 கோடி முதலீட்டை பெற்றுள்ள அந்த நிறுவனம் இன்னும் 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பைக்கில் சென்று உணவு வழங்கி தன் வணிகத்தை ரூபாய் 50,000 கோடிகளில் விரிவாக்கப் போகிறதாம். புதிய வகை செல்போன், புதிய கார் கம்பெனி இவற்றின் முதலீடாய் இச்செய்தியை கடந்து செல்ல முடியவில்லை. 2-3 நாட்களாக இந்த செய்தி சற்று உறுத்தலாகவே மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. காருக்கும் ஆப்பு, சோறுக்கும் ஆப்பு என சகல வணிகமும் கைபேசிக்குள் விரியும் வேகம் நிறையவே பயமுறுத்துகிறது. 3 முக்கிய விஷயங்கள் இவ்வணிகத்தால் நசுக்கப்படும் போலுள்ளது. முதலாவது, உணவக வணிகம். சூடாய் சாப்பிடுகையில் கிடைக்கும் சுவை சிதைந்து, இவ்வளவுதானா இது என்ற அந்த உணவகத்துக்கு பேர் வாங்கி தந்த உணவு பைக் வழி பரிமாறலில் தொலைந்து போகும். வணிகம் மெல்ல மெல்ல குறையும் அல்லது மறையும். உணவகம் என்பது உணவின் சுவை மட்டுமா என்ன? உணவக பராமரிப்பு, பரிமாறுபவர்களின் நமக்கான நட்பு எல்லாம் கலந்தது தானே. இரண்டாவது, நுகர்வோரின் தேர்வு குறித்தது. செல்போன் செயலிக்கு புத்திசாலித்தனம் உண்டு என்பதையும், எந்த உணவை தேர்ந்தெடுப்பது என்பதையும் அதுவே முடிவு செய்யும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அது எப்படி? நீங்கள் எந்த ஏரியாவிலிருந்து கேட்கிறீர்கள்? எந்த வயதினர்? கடந்த 30 நாட்களாய் என்ன ஆர்டர் செய்திருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் வரலன்னு எவ்வளவு தடவை பொங்குனீங்க என்கிற வரலாறையெல்லாம் ஆய்ந்து அறிந்து அந்த செயலி உங்களுக்கு எதை தேர்ந்தெடுப்பது என்று பரிந்துரைகளை முன்வைக்கும். நீங்கள் மசால் வடையை கேட்கலாம் என தடவுவதற்குள் நீங்கள் ஏன் சீஸ் பர்கரை வாங்கக்கூடாது, 25% தள்ளுபடி விலை, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடித்ததாக்கும் என உங்கள் ஃபோனில் தானே விளம்பரம் பாப்பப் ஆகும். மூன்றாவது பிரச்சனை, நிகழ்வதற்கு சாத்தியமுள்ள அனுமானம். சமீபத்தில் கூட்டு முதலீட்டு திட்டத்தில் $1 பில்லியன் பெற்ற நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 658 மில்லியன் சீன நிறுவனம் ஒன்று முதலீடு செய்துள்ளது. இவ்வளவு பணம் போட்ட அந்த நிறுவனம் இந்த செயலின் வழியே வெங்காய ஊத்தப்பம், சோள பணியாரம் போன்ற உள்ளூர் உணவுகளை கொண்டு வணிகம் நடத்தும் என்ற நம்பிக்கை இல்லை. தங்கள் நாட்டை சேர்ந்த சங்கிலி தொடர் உணவகங்களையே முன்னிறுத்த முயற்சிக்கும். உணவேட்டிகள் வணிகத்தின் வளர்ச்சி நம் முன்னால் இந்த கேள்விகளையும் நிறுத்துகிறது. இத்தொழிலில் குவியும் முதலீடுகள் செயலி வழி தொழில்களின் வளர்ச்சியாக மட்டுமே பார்க்க முடியவில்லை. தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.